ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 125 அப்படிங்கிற டெய்லி கமிட்டர் மோட்டார்சைக்கிள் வந்து இந்தியாவில் டிவிஎஸ் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஆர் 125 பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 125cc மோட்டார்சைக்கிள் 1 lakh rupeesல இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஆர்டிஆர் 125cc மோட்டார்சைக்கிள் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரியான வேரியன்ட்ஸ் வந்து வரப்போகுது, என்ன டாப் ஸ்பீட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் மாடல் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டான மாடலாக இருக்கும். ஏன் நான் ஷார்ட்டான மாடல் அப்படிங்கிறேன்னா, ஷார்ட்டான ரைடர்ஸ் கூட ஈஸியாக இந்த பைக்கை வந்து பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் நல்லாவே இந்த பைக் வந்து ரைட் பண்ண முடியும். இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 125 பொறுத்த வரைக்கும் சேம் ஆர்டிஆர் மாடல் மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் அண்டர் 1 lakhலங்க 98,000 அஷோன் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த பைக்கோட ஹையர் வேரியன்ட் 1,10,000 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 rupeesக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 125cc மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் கூட கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஆர் 125cc பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ரைடர் 125க்கு மேலே தான் வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக இந்த பைக்கோட டிசைன், இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே தாறுமாறாக இருக்க போகுதுங்க. ஸோ ஆர்டிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் வந்து கொடுக்க போகிறாங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஎஸோட அந்த ஸ்மார்ட் எக்ஸோனட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் மூலியமா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து பார்த்துக்க முடியும். யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் இந்த ஆர்டிஆர் 125க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் அண்ட் ஹையர் வேரியன்ட் 1,10,000 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்க போகுது அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கெப்பாசிட்டிங்க ரைடர் அண்ட் பில்லியன் தான். இது எல்லா பைக்லையும் ஒரே கெப்பாசிட்டி தான். பட் இதோட கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா அப்பாச்சி ஆர்டிஆர் மாடலில் இருக்கிற மாதிரி சேம் டைமென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு அந்த கிராப் ரேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்க போகுது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55லேருந்து 60 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஆர் 125 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. டாப் ஸ்பீட் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த 100, 110 அந்த ரேஞ்சில் வந்து டாப் ஸ்பீட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் தான் வரப்போகுது. BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கோட டிசைன் ஆஸ் யூஷுவல் ஆர்டிஆர் 200 இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் இந்த மாதிரியான டிசைனில் இருக்கோ அதே டிசைன் தான். பட் இந்த பைக்கோட அந்த டிகல்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருக்க போகுது. ஃபியூல் டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 125 அப்படிங்கிற அந்த ஒரு நேம் வந்து எம்பலமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டிஆர் 125யோட டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா மோட்டார்சைக்கிள் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்